மாமியாரு என்னைய கிளிக்க தங்க செய்து ரேஷன் கடையிலேயே பொருளை வாங்க மாட்டா அப்படின்னு இன்னைக்கு எப்படியாவது வாங்கிட்டு போயே ஆகணும். இப்படி எல்லாம் பார்த்தா பொருளை வாங்க முடியுமாக்கா? வாக்கா வரிசையில போய் நிப்போம். ஆமாக்கா, இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே பாரு 4 பேர் வரிசையில வந்து நின்னுட்டாங்க. சீக்கிரம் வாக்க போவோம். எம்பட்டு தூரம் வருஷம் நிக்குது. அலுமார் பால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. இப்படி தெரிஞ்சிருந்தா
சன்ஸ்கிரீமாவது அப்பிட்டு வந்திருப்பேன். ஆமா ஊரு உலகமே இந்த வெயில்ல தான் நிக்குது. இவங்க சன்ஸ்கிரீம் போடாம வெளியில வர மாட்டாங்க. வாங்க. இவளுக்கு பொறுக்காதே. கொஞ்சம் அழகா இருந்தா இவளுக்கு பிடிக்கவே செய்யாது. இவள மாதிரி கறிக்கட்டே ஆகணும், அப்பதே நல்லா இருக்குன்னு சொல்லுவா. அம்மாடியோ, ஒரு வழியா பதியறவருக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஆமா ராணி, எம்பிட்டு நேரமா வெயில்ல நிக்கிறது? தலையெல்லாம் சுத்திக்கிட்டு படபடன்னு வருதே. ஆமா சரோஜாக்கா, சீக்கிரமா பொருளை வாங்கிட்டு போகணும். புள்ளைங்க வேற சாப்பிடாம பட்டினியா கிடக்குங்க. இனிமே போய் சமைச்சு யாரும் சாப்பிட போறோமா? ஏ கீதா. என்ன வசந்தி அக்கா? ஏட்டி, ரேஷன் கடையில பொருள் போடுறாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியுங்களேடி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தா என்ன? அக்கா, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க தெரியும். பாத்தீங்களா, உங்களோடவே நானும் வரிசையில நின்று வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன உங்களுக்கு முன்னாடியா வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன்? நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்ச அக்கம் பக்கத்துல சொல்லத்தாக்க செய்வோம். மித்த வழிகதையும் சொல்லாம கமுக்கமா வாங்கிட்டு போயிடாளுங்க. அது என்னமோ உண்மைதான் கீதா. ஏ சரோஜாக்கா, உங்க வீட்டு வாசல்ல காட்டு கத்த கத்திக்கிட்டு தானே வந்தேன். எங்க இருந்தீங்க? நான் கொல்லப்புறத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ, அதான் நான் சத்தம் போட்டது உங்களுக்கு கேட்கலையாக்கு? ஏக்கா, இவ போய் சொல்றாக்கா. கத்தவும் இல்ல நொட்டவும் இல்ல. நம்ம கேட்டதுக்காக மழுப்பிக்கிட்டு இருக்கா. ஆமா வசந்தி, எனக்கும் தெரியத்தையும் தெரியுது. இவ சரியான திமிரு பிடிச்சவல்ல. இப்ப என்னமோ நல்லவ மாதிரி நடிக்கிறா. நம்ம மட்டும் சொல்லாம வந்திருந்தா பாரு, தை 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 தைன்னு ஆடி இருப்பா. இவங்களை முக்கியமா நான் கூப்பிடுறேன். ரேஷன் கடையில பொருளை கூப்பிடுறாங்கன்னு. இவளுக மட்டும் எனக்கு எந்த விஷயத்தையும் சொல்றது கிடையாது. எனக்கு மட்டும் அக்கறை பாரு. நான் நினைச்சேன் இந்த மாசம் இவளுக ரேஷன் பொருட்களே வாங்க முடியாதுன்னு நினைச்சு எப்படியோ தெரிஞ்சு வந்துட்டாளுகளே. என்னன்னே பொம்பளைய பேசுற வாயவே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா பில்ல போட்டு கொடுங்க. வெயில்ல நிக்க முடியல. அம்மா, கரண்ட் போய் 1/2 மணி நேரம் ஆச்சுமா. உனக்கு முன்னாடி இன்னும் 10-15 பேர் இருக்காங்க. நிக்க முடியலன்னா மரத்தடியில போய் உட்கார்ந்து இருக்காங்கம்மா. என்னமோ பில்ல போடுன்னு அதிகாரமா கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னது, கரண்ட் இல்லையா? மரத்தடியில போய் 10-15 பேர் உட்கார்ந்து இருக்காங்களா? இனிமே கரண்ட் வந்து 10-15 பேருக்கு பில்ல போட்டு இனிமே நாங்க பொருளை வாங்கிட்டு போகவா? ஐயே, இந்த ஆளு என்ன நம்ம தலையில குண்ட தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு? இன்னும் 10-15 பேர் வாங்கணுமா? அதானே நான் கூட நினைச்சு என்னடா சரசரன்னு வரச ரோல் போய்க்கிட்டே இருக்கேன் பார்த்தேன். என்ன எங்களால வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாதுனே. தலை சுத்திக்கிட்டு படபடன்னு வருது. சாப்பிடாம வேற வந்துட்டோம். சீக்கிரமா பொருளை போடுங்கனே, நாங்க வாங்கிட்டு போறோம். அம்மா, கரண்ட் இல்லாம பொருட்களை எப்படிமா போட முடியும்? கரண்ட் வந்தா தானமா இடம் மிஷின் வேலை செய்யும். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கம்மா. கரண்ட் வந்தவன வாங்கிட்டு போயிடலாம். என்ன, எப்ப இருந்து கரண்ட் இல்ல? அது ஒரு 1/2 மணி நேரமா கரண்ட் இல்லம்மா. மரத்தடியில உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு மட்டுமே 10-15 பேருக்கு டோக்கன் போட்டு கொடுத்துருக்கேன். இனிமே கரண்ட் வந்து அவங்க பொருளை வாங்கிட்டு போவந்தாமா உங்களுக்கு டோக்கன் போட்டு கொடுப்பேன். அண்ணே, எங்களுக்கும் டோக்கன் போட்டு கொடுங்கனே. நாங்களும் மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கறோம். நிக்க முடியல. அதெல்லாம் முடியாதுமா. அப்பதான் பெரும் பிரச்சனையா ஆயிரும். அவங்க வாங்கின பின்னாடி உங்களுக்கு டோக்கனை போட்டு தாரேன். இந்த டோக்கன் வாங்கின 15 பேருக்கு இன்னைக்கு பொருள் போட முடியுமோ இல்ல நாளைக்கு தான் பொருள் போட முடியுமோ என்னன்னு தெரியல. உங்களுக்கும் டோக்கன் போட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. எல்லா பொருளும் இருக்குதானே? அம்மா, எண்ணெய் பாக்கெட்லாம் முடிஞ்சிருச்சுமா. இனிமே வாங்குறவங்களுக்கு எண்ணெய் பாக்கெட்லாம் கிடையாது. அம்மா, ரேஷன் கடை திறந்திருக்கும் போதே வெள்ளத்துல வந்து வாங்கினா எல்லா பொருளும் இருக்கத்தாமா செய்யும். நீ ஆடி எசஞ்சு வந்தா உனக்காக எடுத்து வச்சிருக்க முடியும். எண்ணெயை வச்சுக்கிட்டே எண்ணெய் இல்லன்னு சொல்லுவாருக்கா. அப்புறம் நம்ம எல்லாம் போன பின்னாடி அந்த எண்ணெயை கொண்டு போய் கடையில விற்பாரு. அதனாலதான் இப்ப சொகுசா இருக்காரு. 2 வீடு கட்டிட்டாருக்கா இவரு. ஏம்மா, என்னமா பேசுற? நான் எண்ணெயை வித்து 2 வீடு கட்டுனதை நீ பாத்தியா? என் புள்ள வெளிநாட்டுல வேலை பாக்குறாமா. அவன் சம்பாரிச்சு கொண்டு வந்த காசுலதான் நான் வீடு கட்டி இருக்கேன். ஏமா இப்படி அநியாயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பாக்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. நான் எஸ்ட் ஒரு 4 எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு போலாம்ல, காசு எடுத்துட்டு வந்தேன். ஆமா, நிக்கிறவங்களுக்கே எண்ணெய் பாக்கெட் இல்லையா? இதுல 4 எஸ்ட் எண்ணெய் பாக்கெட் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. என்ன சீனியாவது இருக்கா? அதுவும் முடிஞ்சு போச்சா? அம்மா, அதெல்லாம் நிறைய இருக்குமா. அந்த ஜீனி எடுத்து நான் பசிச்சா திங்கவா போறேன். அதெல்லாம் நிறைய இருக்கு. தேவைன்னா வாங்கிட்டு போங்கம்மா. என்ன அப்பனா எஸ்ட் 5 கிலோ ஜீனி தாங்கண்ணே. அம்மா, அதெல்லாம் முடியாதுமா. ரேஷன் அட்டைக்கு உள்ள ஜீனியை மட்டும்தான் தருவேன். என்ன, நான் 3 மாசமா பொருட்களே வாங்கலையில ஒரு 5 கிலோ ஜீனி எஸ்ட் கொடுத்ததே என்ன? அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டாரு. அவர் அப்பா வீட்டு காசுல இருந்து எல்லாத்தையும் போடுறாருல.
ஏம்மா என்னம்மா பேசுற? என் அப்பா வீட்டு காசுல இருந்து நான் ஒண்ணும் போட கிடையாது. கவர்மெண்ட்ல இருந்து போட சொல்லியிருக்காங்க, அதத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மாவே எல்லாரும் என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல உனக்கு எக்ஸ்ட்ரா 5 கிலோ ஜீனிய போட்டா வேண்டாதவங்க என்னை போய் நல்லா புகார் பண்ணி குடுத்துவாங்கம்மா. அப்புறம் எனக்கு வேலையே போயிரும். ஆமா ஆமா, அப்படியே நல்லவர் மாதிரி அப்படியே நடிப்பாரு. ரேஷன் கடையில இருக்கிற பாதி பொருட்களை எடுத்து மளிகை கடையில வித்ததை நானே பாத்திருக்கேனே. ஏம்மா அங்கிட்டு போய் உட்காருங்கம்மா. சும்மா கச்ச 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 கச்சன்னு பேசிக்கிட்டே இருக்காம கரண்ட் வந்தவன வாங்கன்னு சொல்றேன். போய் மரத்தடியில் உட்காருங்கம்மா. போங்க வாங்கிட்டு. அடியே சின்ன பொண்ணு, என்னடி மரத்தடியில போய் உட்கார சொல்றாரு? வேற என்னக்கா செய்யறது? மரத்தடியில உட்காந்தாவது இந்த மாசத்துக்கான பொருட்களை வாங்கிட்டு போயிருவாங்கக்கா. இல்லைன்னா இல்லேன்னு சொல்லி புடுவேன். ஆமாக்கா, நின்றது நின்றுட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான்க்கா. கரண்ட் வந்தோட பொருட்களை வாங்கிட்டு போயிடலாம். சரி வாங்க, மரத்தடியில போய் உட்காருவோம். எங்க வீட்டுக்காருக்கு போன போட்டு புள்ளைகளுக்கு என் மாமியாருக்கு சாப்பாட வாங்கி கொடுக்க சொல்லணும். சின்ன பிள்ளைய பசி பசின்னு அலறிக்கிட்டு கிடக்குங்க. வசந்தி, செல்லு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன்க்கா. எங்க வீட்டுக்காருக்கு போன போட்டு தாட்டி. தாரேக்கா, மரத்தடிக்கு வா, போட்டு தாரேன், பேசு. சரி டி. நல்லா இருக்கேன் அத்தே. நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா, இருக்கேன். இன்னைக்கு காலையில காக்கா காவு காவு காவுன்னு வாசல்ல நின்னு கத்துச்சு. அப்பயே நினைச்சு யாரோ விருந்தாடி வாராகன்னு. அத்தே, ராதிகா எங்க அத்தே? ராதிகா ரூமுக்குள்ள இருக்கா மருமையனே. ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க, வாங்க. இருக்கட்டும் அத்தே, நீங்க உட்காருங்க. அட மருமையனே, அது எப்படி மருமையனுக்கு முன்னாடி உட்கார்றது? நீங்க உட்காருங்க மருமையனே. நான் உட்கார்ந்தானே கிடக்கேன். அம்மாடி ராதிகா, ராதிகா இங்க வாமா. யார் வந்திருக்கான்னு பாரு. மருமகளே, நம்ம வீட்டுக்கு மருமைய வந்திருக்காங்க. ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு கொண்டு வா மருமகளே. சரிங்க தே. என்னம்மா இப்பத்தே செத்த கண் அசந்தே ராதிகா ராதிகான்னு ஏன் கூப்பிடுற? பாட்டி தூங்கு மூஞ்சி, எப்பயும் தூங்கி தூங்கி தான பொழுத கழிச்சிட்டு இருக்க. இங்க பாருடி, மருமைய வந்திருக்காங்க. மாமா. ராதுமா, ராதுகுட்டி, எப்படி இருக்கீங்க? மாமா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க வந்திருக்கீங்க. ராதுகுட்டி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் உங்ககிட்ட சொல்லாம வந்தேன். அப்படியா மாமா? என் மகளும் மருமையனும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு வெக்க வெக்கமா வருது. மாமனே உன்னை காங்காம வட்டையில் சோறு உண்ணாம பாவினா பருத்தி நாரா போனேனே. காகந்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உன் முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. சுந்தரையில் தூரம் போனது நேரம் ஆனது கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்னை விட்டு போகாதே. என் ஒத்த உசுறு போனா மீண்டும் வராதே. என் மகன் என்னமா பாட்டு பாடி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ராதுமா, ராதுகுட்டி, என் மேல அம்பட்டு பிரியமா ராதுகுட்டி. தொப்பி மண்ட மாமா, உங்க மேலேயே நான் உசுரையே வச்சிருக்கேன். இந்த உசுரே உனக்கு தான், இந்த உள்ளமே உனக்கு தான். ச்சே, என் பொண்டாட்டி என் மேல எம்புட்டு உசுரா அன்பா இருக்கா. நான் தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ கோபக்காரி, வம்புக்காரி, சண்டை போடுவா அப்படின்னு சொல்லி அவ மேல நான் வெறுப்பையே காட்டுனேன். ஆனா என் மேல எம்புட்டு பாசமா இருக்கா. ராதுகுட்டி என் மேல எம்புட்டு பாசத்தை வச்சிருக்க. ஆனா என்னை பாக்குறப்பெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறியம்மா. ஆமா, உங்க மேல கோபமா இருந்தாலும் உங்க மேல எனக்கு தனி இஷ்டம். ஆமா. என்னம்மா, என்ன சொல்லு. ஐ லவ் யூ மாமா. என்னடா இது? மாமியார் வாசலை பார்த்து கண்ணை மூடிக்கிட்டு நிக்குது. மருமைய வந்துட்டாக, காப்பியே எடுத்துட்டு வான்னு அலறிக்கிட்டு கிடந்துச்சு. என்ன கண்ணுல எண்ணுல தூசி ஈசி விழுந்துருச்சா? கெத்தே கெத்தே, மருமகளே, ஏன் கத்துற? கண்ணை மூடிக்கிட்டு வாசலை நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. யாரு வாராங்களா? இல்ல மருமகளே, என் மகளும் மருமையனும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு வெக்க வெக்கமா வந்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த சைடு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது ரொமான்ஸ் பண்றாங்களா? எங்க பாப்போம்.
சுடிதார் அணிந்து வந்த சொட்டமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா நீ சொல்வாயா நீ சொல்வாயா விழிகள் பார்த்து கொஞ்சம் வந்தது விரல் சேர்த்து கொஞ்சம் வந்தது முழு காதல் என்று வந்தது தெரியாதே அது தெரியாதே அது தெரியாதே. ஏய் அப்பா தூங்கு மூஞ்சி நாத்தா இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்க்க முடியல கண்ணே வலிக்குதே எப்பா பாப்பா ஏத்தே இப்படியே கண்ணை முடிக்கிட்டு இருந்தா என்னத்தை செய்யறது உங்க மருமையனுக்காக சுட சுட காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடுக்கணும் கூப்பிடுங்க தே நான் மாட்டேன் நீனே கொடு மருமகளே எனக்கு வைக்க வைக்கவா வருது. ராதிகா ராதிகா நா 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 நா. நான் கூப்பிடுறது கூட கேட்காம நானா நோ நானான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே ராதிகா அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்னத்த சொல்ல நானு ராதிகா ராதிகான்னு அலறிக்கிட்டே கிடைக்க உன் காதலையே விழுகலையாமா அண்ணி அது வந்து அது வாங்கண்ணே எப்ப வந்தீங்க தங்கச்சி இப்பதாம்மா வந்தேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ராதிகா உங்க வீட்டுக்காருக்கு காப்பியை கொடு சரி அண்ணி இந்தாங்க காபி சாப்பிடுங்க மாமா. அதுமா நான் இப்ப வார வழியில தான் காபி சாப்பிட்டுட்டு வந்தேன் நீ குடி. என்னண்ணே திடீர்னு வந்திருக்கீங்க ராதிகாவை பார்க்காம உங்களால இருக்க முடியலையா ராதிகாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா இல்லம்மா தங்கச்சி ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். என்னது என்னையா மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரா? நான் போக மாட்டேன் நான் போகவே மாட்டேன். என்ன மருமையனே சொல்லாம கொள்ளாம வந்துகிட்டு இப்ப திடீர்னு இப்ப என் மேல கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்கேன்னு சொல்றீங்க? ஆமாத்தே எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை வேலையே செய்ய முடியலத்தே மயக்கம் வருதுன்னு எப்ப பார்த்தாலும் படுத்த படுக்கையாவே கிடக்காங்க. எனக்கும் ஆபீஸ்க்கு போகணும்லத்தே நான் வீட்டு வேலை செய்ய முடியுமா எனக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல அதான் ராதிகாவை கூட்டிட்டு போகலாம்னு வந்திருக்கேன் தே. இந்த தொப்பி மண்டையும் சரியான ஆளத்தான் இருக்கான். நல்லவரு வல்லவரு நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்க அம்மாவுக்கு முட்டியில நாக்கி போடுறதுக்காக என்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரா? என்னைய பார்த்தா வேலைக்காரி மாதிரி இல்ல தெரியுது போல இருக்கு. வேலை செய்யறதுக்காக இழுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காரு. நானே போட்டுக்கிற துணியை துவைக்க முடியாம என் அண்ணிட்ட கொடுத்து துவைச்சு காய போட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அங்க வந்து மாங்குன்னு எல்லா வேலையும் பாக்குறதுக்கு நான் வரமாட்டேனே நான் வரவே மாட்டேன். ராதிகா சீக்கிரமா கிளம்புமா மணி வேற ஆயிருச்சு உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வேற போகணும் சீக்கிரமா கிளம்பு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாங்க போன் போட்டாவது சொன்னீங்களா? நீங்க பாட்டுக்கு திருப்பி வந்துட்டு கிளம்பு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வர முடியாது நான் வரவே முடியாது. ஏமா ராதிகா உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு தானே உங்க வீட்டுக்காரரு உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு கிளம்பி போக வேண்டியதானமா? அண்ணி எப்ப என் மாமியார் வீட்டுக்கு போகணும் எப்ப என் மாமியார் வீட்டுல இருந்து இங்க வரணும்னு எனக்கு தெரியும் அண்ணி. என்கிட்ட தான் அட்வைஸ் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க அண்ணி. மருமகளே என் மக எப்படி மாமியார் வீட்டுல இருக்கணும்னு அவளுக்கு தெரியும் மருமகளே நீ ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்ல. ஓ அப்படியா மருமையை ரொம்ப நாள் சென்று இங்க வந்திருக்கீங்க. வந்த கையோட கிளம்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்குங்க மருமையனே. நாளைக்கு என் மக உங்களோட வந்துருவா. இல்லத்தே ராதிகா கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். மருமையனே ஆபீஸ்க்கு இன்னைக்கு லீவ் போடுங்க. இன்னைக்கு தடபுடலா சமைச்சு உங்களுக்கு விருந்து போடுறோம். நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நைட்டு இங்க தூங்குங்க. நாளைக்கு ராதிகாவை கூட்டிட்டு போங்க. நல்ல வேலை அம்மா ஏதோ பிளான போடுறாங்க. அவங்க வெளியிலேயே போவோம். ஆமா அம்மா சொல்றதே கேளுங்க மாமா. ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கீங்கல்ல ஒரு நாள் இங்க இருந்துட்டு நாளைக்கு போகலாம் மாமா. வேலைக்கு லீவ் போடுங்க. அப்படியா ராதுகுட்டி சரி ஆபீஸ்க்கு இன்னைக்கு லீவ் போடுறேன். மாமானா மாமாவே ஆத்தாலும் மகளும் ஏதோ பிளான போட்டுட்டாளுங்க இது தெரியாம இந்த அண்ணன் வந்து மாட்டிக்கிட்டாங்களே. மருமகளே என்னத்தே மருமையில இன்னைக்கு இங்க தங்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்களுக்கு ஆடுறது ஓடுறது பறக்கிறது நீந்துறது தாவறது எல்லாம் வாங்கி தடபுடலா விருந்து வைக்கணுமா? ஏத்தே உங்க மையன் தான் வெள்ளனத்திலேயே வேலைக்கு போயிட்டாங்கல்லத்தே இதெல்லாம் எப்படி தே வாங்குறது? என்ன மருமகளே இங்க இருக்கிற மார்க்கெட் எம்மளுக்கு தெரியாதா? ஒரு கூட எடுத்துட்டு வா நீனும் நானும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். சீக்கிரம் போ. சரி தே. அம்மாடி ராதிகா ராதிகா அம்மாடி ராதிகா மார்க்கெட்டுக்கு நானும் அண்ணி கறியும் போய் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரமா. அது வரைக்கும் மருமையனோட பேசிக்கிட்டு இரு. சரிம்மா எங்க வீட்டுக்காரங்களுக்கு நண்டுனா ரொம்ப இஷ்டமா. ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. சரி மக்களே. ஏங்க நீங்க
நல்லா தான் சாப்பிடுறேன் ராதுகுட்டி. உன் கையால சாப்பிடாம தான் நான் நெளிஞ்சு போயிருக்கேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்து விதவிதமா சமைச்சு போட்டா நல்லா சாப்பிட்டு இன்னும் பெருத்து போவே ராதிகா. சரி மாமா. எங்க வீட்டுக்காரர் மார்க்கெட்டுக்கு போற வழியில இந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாக்கா. மலிவான ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. என்ன ராணி சொல்ற? மல்லிகைப்பூ மலிவா உங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரா? நானும் அன்னைக்கு 1 கிலோ மல்லிகைப்பூ 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்படியா சரோஜாக்கா? எங்க வீட்டுக்காரர் இம்புட்டு பூவும் 50 ரூபாய்க்கு தாக்க வாங்கிட்டு வந்தாரு. 50 ரூபாய்க்கா? பரவாயில்லையே ராணி, நீ கட்டினா 10 முழமே வரும் போலயே. என்ன இந்த ராணியக்கா இம்புட்டு பூவை போட்டு மாங்கன்னு கட்டிக்கிட்டு இருக்கு? எதுவும் பூ வியாபாரம் ஆரம்பிக்க போகுதா? என்னக்கா பூவை போட்டு இப்படி மாங்கன்னு கட்டிக்கிட்டு இருக்க? வா வசந்தி, எங்க வீட்டுக்காரர் உதிரி பூ வாங்கிட்டு வந்தாரு, அதையும் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியாக்கா? ஏக்கா நாளைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் வீடு இருக்குக்கா, எனக்கு கொஞ்சம் பூவு தருவியா? எடுத்துக்கடி, இந்த கட்டாத பூவு நிறைய இருக்குல்ல, எடுத்துட்டு போய் உங்க வீட்ல வச்சு கட்டு. அக்கா எனக்கு மல்லிகை பூ கட்ட தெரியாதுக்கா, நீ கட்டி தாயே. வாங்குறது ஓசி, இதுல கட்டி வேணுமாம்ல, கட்டி அவளே மாங்குன்னு இடுப்போடியே கட்டிக்கிட்டு கிடக்கா. வசந்தி உனக்கு கட்ட தெரியாதாமா? நான் ரொம்ப நேரமா உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேம்மா, இடுப்பு வேற ரொம்ப வலிக்குது. ஏக்கா எனக்காகக்கா ஒரு 200 பூ மட்டும் கட்டிட்டாக்கா. சரி வசந்தி, கட்டி தாரேன். ராணி அக்காதே. ஆமா, இப்படியே நடிச்சு காரியத்தை பூரா சாதிச்சுக்கிறாளுங்க. இந்த ராணி பேக்கு மாதிரில இருக்கா, இப்படி இருந்து எப்படி பொழைக்கிறது? உங்களுக்கு என்ன ராணி அக்கா, எனக்கு ஓசிலேயே கொடுப்பாங்க, நாங்க குடுக்கல் வாங்கல் விஷயம் பண்ணிக்கிறோம், நீங்க என்ன இடையில? இடுங்க சரோஜாக்கா, பூவுக்கு போட்டு என்னத்த காசு வாங்க, இருக்கட்டுக்கா. இப்படி ஏமாலியா இருந்தா ஏமாத்தான் செய்வாளுங்க. வசந்தி கொஞ்ச நேரம் உட்கார் வசந்தி, கட்டித்தாரேன். சரிக்கா, பொறுமையாவே கட்டு, நல்ல நெருக்க கட்டுக்கா, நெருக்க கட்டி வச்சதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா. நல்ல வேலைக்கு பூ வாங்கினா 200 300 செலவாகும். இப்ப ஓசிலேயே பூ கிடைக்க போகுது.